அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி வறுவல் செய்ய போகிறோம். சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம கறி மசாலா போட்டு கூடவே கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அது கூட வந்து பிரியாணியில் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக சேர்ந்து வர வரைக்கும் வதங்க விடுங்க. இப்போ நம்ம இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய் கிள்ளிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்திங்க அப்படின்னா வந்து சிக்கன் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மிளகாய் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக சேர்ந்து வர வரைக்கும் வதங்க விடுங்க. அப்போ தான் சிக்கன் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா சேர்ந்துடுச்சு. இப்போ நம்ம இது கூட கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி போதுமானது. அதெல்லாம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கட்டும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். நாம் வந்து நாட்டுக்கோழி சேர்த்துருக்கோம். நீங்கள் வந்து நாட்டுக்கோழி கிடைக்கல அப்படின்னா வந்து பிராய்லர் சிக்கன்லேயும் செஞ்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா வதங்கட்டும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம இது கூட வந்து தேவையான அளவு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். காரம் வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஈரல் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா ஒன்றா கலந்தோம் அப்படின்னா வந்து உடஞ்சி போயிடும். ஸோ அதனால் வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுருந்தோம். அதையும் சேர்த்து இப்போ நம்ம இது கூட வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பிளேட் வச்சு அப்படியே மூடி விட்டலாம். மிதமான தீயில் நல்லா வேகட்டும். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து சிக்கன் வந்து ஒரு பாதி அளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ நாம் ஓப்பன் பண்ணி அப்படியே கலந்து விட்டு மிதமான தீயில் வேக விடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து சிக்கன் வந்து ஓரளவு நல்லா வெந்து வந்துடுச்சு. அதில் உள்ள தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா குறைஞ்சிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை வந்து அடுப்புலேருந்து எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் ஃப்ரை வந்து தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நாட்டுக்கோழி வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கும் வந்து ரொம்பவே நல்லது. நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி.